ஜம்மு காஷ்மீர் பல்காமா தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக அந்த பகுதிக்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தி மற்றும் அண்மை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்ததன் எதிரொலியாக அந்த பகுதிக்கு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு அங்கு தீவிர கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார் வணக்கம். இப்போ அந்த இடத்துல பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னென்னலாம் ரோந்து பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க, அங்க பாதுகாப்புன்றது எப்படி அளிக்கப்பட்டிருக்கு, இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய இயல்பு நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது ஜம்மு காஷ்மீரோட அனந்த்நாக் மாவட்ட பகல்காம் பகுதியில நேற்று சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்கிய நிலையில மகாராஷ்டிரா, கர்நாடகம், குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த 26 பேர் கொல்லப்பட்டாங்க. தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்த நிலையில பலர் இன்னும் மருத்துவ சிகிச்சையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றுலா தலத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்தவங்க மீது துப்பாக்கி சூடு நடத்திய விவகாரத்துல 4 முதல் 5 தீவிரவாதிகள் அந்த காஷ்மீர் போலீசார் மற்றும் ராணுவத்தினரோட சீருடை அணிந்திருந்த நிலையில அது இதற்கட்ட முதல் தகவல் வெளியாச்சு. முதல்ல துப்பாக்கி சத்தம் கேட்டது என்னமோ பட்டாசு வெடிக்கிறதா சொல்லி கண்காணிக்கப்பட்ட நிலையில பின்னர் அந்த அலறல் சத்தம் கேட்டுதான் பொதுமக்கள் ஓடி இருக்கிறாங்க. மும்பை தாக்குதல் போலவே ஆண்களை மட்டுமே குறிவைச்சு இந்த தீவிரவாத தாக்குதலானது நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளால கொல்லப்பட்ட பலருமே அப்பாவிகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாடு முழுவதுமே இது குறித்து கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சுங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்போது காஷ்மீர்ல இன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில டெல்லியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா காஷ்மீரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த விவகாரமானது உலக நாடுகள் முழுமையுமே தன் பக்கம் திருப்பி இருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசுமுறை பயணமா சவுதி அரேபியா போயிருந்த பிரதமர் மோடி தற்போது அந்த பயணத்திட்டங்களை பாதியில் நிறுத்திட்டு நாடு திரும்பி இருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் மட்டுமல்லாது பிரதமர், அதே மாதிரி காங்கிரஸ் மூத்த தலைவர் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில காஷ்மீரோட ஆளுநர் மனோஜ் சின்ஹா, அதே மாதிரி முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் உயர்மட்ட ஆலோசனை நடத்துறாங்க. ஆலோசனையை தொடர்ந்து தற்போது தீவிரவாத தாக்குதலால அந்த மலைப்பகுதியெல்லாம் ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்காம் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல தங்கியிருந்தவங்களை பாதுகாப்பு படையினர் தற்போது பத்திரமா திருப்பி அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சவுதி அரேபியால இருந்து தனது பயணத்திட்டங்களை பாதியில முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரோடு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறாரு. தீவிரவாத சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில அமெரிக்க அதிபர் இது குறித்து இந்தியாவுக்கு தேவையான உதவிகளை செய்யறதா சொல்லி உறுதியளிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக நாடுகளில் உள்ள ரஷ்யா, ஈரான், இத்தாலி உள்ளிட்ட உலக நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியாவுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக ரஷ்ய அதிபர் புதின் உறுதியளிச்சிருக்கிறாரு. தற்போதைய நிலவரப்படி அந்த தாக்குதல் நடைபெற்ற அந்த பகல்காம் பகுதியை சுற்றியுமே பாத்தீங்கன்னா முழுவதுமா சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டதோட இல்லாம அங்குள்ள இடங்கள் முழுவதுமே ஹெலிகாப்டர் மூலம் தற்போது கண்காணிக்கப்பட்டு இருக்குதுங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.